சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே கொட்டக்கோ தான் சொல்கிறா, அண்ணன் வரத்துக்குள்ள சீக்கிரமாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும், வா நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. டாக்கியோ நினைக்கிறான், அடாச்சே இது இது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நானும் கொட்டக்கவும் தனியாக தனியாக ஒரு ரூமில் இருக்கிறோமே அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்பவும் நர்வஸ் ஆகுறான். அப்போ கொட்டக்கோ கட்டரை ஒரு பாக்ஸை கட் பண்ணுற கட்டரை எடுக்கிறதுக்கு குனியும் போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ தோணுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ பார்க்குறான். ஆனால் கொட்டக்கோ அவனோட ரிசாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு என்ன தப்பா எதனா பார்க்குறியான்னு உனக்கு அந்த மாதிரி தோணுதான்னு அடி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா கொட்டக்கோ. உடனே கொட்டக்கோ, நீ இங்கே இருக்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. கிளாஸில் சீட் மாறினதுக்கு அப்புறம் நம்ம ரொம்பவும் பேசிக்கவே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் கிடச்சிக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ சொல்கிறா. ஆனால் உன்னை பார்த்தா இப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அதுக்கு வந்து டாக்கியா, ஆமாம் நான் நிஜமாவே செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குது. ஆனாலும் ஒரு சில டைமில் எனக்கு வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா சொல்லுங்கிறான். ஆனால் எனக்கு உங்கள் 2 பேர் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவும் செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா சொல்கிறான். அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க. இதை கேட்டது கொட்டக்கு வந்து வேகமாக ஓடி போய் கதவு திறக்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டான். நான் லேட்டாக வந்ததுக்கு சாரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அவள் வந்ததை பார்த்தா டாக்கியாவுக்கு செம்ம ஹாப்பி. ஹே நீயும் இங்கே வந்துட்டியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக வரான். டாக்கியா நினைக்கிறான், எப்பா கே வந்து கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நானும் கொட்டக்கோ மட்டும் தனியாக இருக்க நினச்சி எனக்கு செம்ம நர்வஸாக இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினைக்கிறான். கே வந்து டாக்கியா செஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் பார்த்து செம்மையாக ஆச்சரியப்படுறா. அதுக்கு வந்து கொட்டக்கோ, ஆமாம் இதை நானும் டாக்கியாவும் தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கெத்தாக சொல்லிட்டுக்கிறான். அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிற போஸை பார்த்துட்டு டாக்கியா நினைக்கிறான், அடாச்சே இந்த இந்த சுச்சுவேஷன் இது ரொம்பவும் கோளாறாக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவங்க வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செம பிஸியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா அவனுடைய லார்ட் எர்த்தோடைய மாஸ்க்கை வந்து கச்சிதமாக செஞ்சு முடிச்சிட்டான். அவன் அந்த மாஸ்க்கை செஞ்சதும் கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆகுறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கே நீ வந்து அதை போட்டு காட்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் டாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. டாக்கியாவும் சரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா லாடத்தை மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாடத்தை மாட்டிக்கிட்டு ஒரு போஸ் ஒன்று கொடுக்குறான். கே டாக்கியா பார்த்துட்டு, என்ன இவன் காஸ்பிளே பண்ணுறதுல இவ்வளோ கில்லியாக இருக்கானே அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆகுறா. கொட்டக்கோ, என்ன இவன் இவ்வளோ ஒரு பேஷனேட்டான ஆளா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாவை ரசிச்சுன்னுக்கிறா. டாக்கியாவை பார்த்து ரசிச்சுன்னுக்கிறா. டாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் இடத்துல இருக்கிற சில டைலாக்லாம் சொன்னோன்னையும் கேக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட் ஆகிடுது. அதை கொடு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. உடனே டாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை கொடுத்துட்றா. ஆனால் உடனேக்கே வந்து உன் ட்ரெஸ்ஸை கைட்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கைட்ட சொல்கிறா. இதை கேட்ட உடனே கொட்டகுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனேக்கே இல்லை அந்த கேரக்டர் நான் மாஸ்க்கு மட்டும் போட்டால் பத்தாது, அந்த காஸ்டியூமும் போடணும் தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிடுறா. இப்போ உடனேயும் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கா. அப்போது கேக் வந்து அந்த மாஸ்க்கை போடும்போது இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, கண்டிப்பாக இதை நான் போட்டேன்னா இதில் என்னோடய லிப்ஸ் படும், கண்டிப்பாக இது நானும் டாக்கியாவும் இன்டைரக்ட் கிஸ் பண்ணாமே தான் கணக்காகும் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவள் செம ஷையாகிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் போட்டுட்ருக்க அந்த ட்ரெஸ்ஸில் டாக்கியாவோட ஸ்மெல் வரதை பார்த்துட்டு எனக்கு இப்போ டாக்கியை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷையாகிறா. வெளில டாக்கியாவும் கொட்டக்கவும் கே வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லி செம்ம எக்ஸைட்டாக இருக்கிறாங்க. ஆனால் கே வந்து நான் வந்து காஸ்டியூமை போடல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறா. உடனே டாக்கியா கொண்டு புரியல, என்ன ஏன் எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இல்லை இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒருவேளை இதை நான் போட்டு கிழிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி தான், அதனால தான் வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவள் சமாளிக்கிறான். அந்த மாஸ்க்கு கீழே வச்சுட்டு டாக்கியோட வாசனை இன்னும் என் மேலே இருக்குது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இதை பார்த்த டாக்கியா வந்து ஒருவேளை என் மேலே தான் நாற்று அடிக்குதோ அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் புலம்புறான். இதை கேட்டதும் கே வந்து இல்லை உன் மேலாம் எந்த பேட்ஸ்மேனும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். ஆனால் டாக்கியா வந்து இல்லை என் மேலே தான் பேட்ஸ்மேன் வருது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போய் உக்காந்திக்கிறான். இப்போ ஒரு வழியாக நைட்டாக போகுது. உடனே 3 பேரும் எப்பா நம்ம ஒரு வழியாக முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டோம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹாப்பியாக வராங்க. ஆனால் டாக்கியாவுக்கும் கேட்கும் நான் இன்னும் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பார்த்து இன்றைக்கே அதை முடிச்சிடலாம் அப்படி சொல்லி அவங்க 2 பேரோட ஃபீலிங்ஸை கொட்டாக்கோ புரிஞ்சுக்கின்னு, ஆனால் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆனால் இப்போ நம்மளால் கண்டிப்பாக
வேலை பார்க்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ சொல்கிறா. ஆனால் நான் இப்போ தானே ஃபார்முக்கே வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி விடுங்க நம்ம மீதி வேலையும் ஸ்கூலில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா சொல்கிறான். ஆனால் நாளைக்கு நம்ம ஸ்கூலில் லீவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கு ஞாபகம் வருது. உடனே கொட்டக்கோ சொல்கிறா, நம்மளுக்கு நாளைக்கு ஸ்கூலில் லீவு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம 3 பேரும் ஏன் இந்த இடத்துலயே ஸ்லம்பர் பார்ட்டி வைக்கக்கூடாது, நம்ம ஏன் ஒரு நைட்டு இங்கேயே தங்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. குன்னிச்சுரா வீட்டில் வந்து நிறைய பெட்டெல்லாம் இருக்குது, அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல தங்கலாம். நைட்டு டாக்கியா நீயும் குன்னிச்சுரும் ஒன்றா படுத்துங்க, நானும் கேவும் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமில் பத்துக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறா. ஆனால் டாக்கியா கொண்டே இந்த ஐடியா வேணான்னு மறுக்கிறான். ஏன்னா பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்றாலாம் நைட் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். கேவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொட்டகோ கிட்ட சொல்கிறான், ஆமாம் நம்ம நைட் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படி சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேவோடைய மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் நம்ம தங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆசையாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சிலேயே காட்டுறா. அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே தெரியுது. இவருடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்து கொட்டக்கோ, கே நீ செம்ம க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேவை போட்டு கொஞ்சினுக்கிறான். உடனே கடைசியில் கேவும் சரின்னு ஒத்துக்கிறான். உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து டாக்கியாவையும் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுக்கிறாங்க. உடனே கொட்டக்கோ, நாங்கள் நைட்டு இங்கே தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணிடுறான். இதை கேட்டதும் அவங்க அண்ணன் வேகமாக ஓடியாந்து அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு லுக் விட்றான். அது மட்டும் இல்லாமல் முதல்ல அவன் இங்கே தங்கக்கூடாது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி நீங்கள் இங்கே தங்கலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ஒத்துக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கிட்டேருந்து உங்களை இங்கே தங்க சொல்லி ஒத்துக்குனாங்கன்னா நீங்கள் இங்கே தங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிடுறான். உடனேக்கே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறா. அதே நேரத்தில் டாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணுறா. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குன்னிச்சுக்கிற பேசணும் கேட்டதுனால குன்னிச்சுக்கிட்ட பேசிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் கால் முடிஞ்சதும் குன்னிச்சிர கேட்குறான், என்ன உங்கள் அம்மா உன் மேலே ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கு வந்து டாக்கியா சொல்கிறான், ஆமாம் நான் வந்து இது வரைக்கும் யார் கூடயும் போய் வெளிலலாம் தங்கினதில்லை அதனால தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உடனே அது குன்னிச்சிரும், ஹைஸ்கூல் படிக்கிற காலத்தில் இதுமாரிலாம் வந்து தான் நீ என்ஜாய் பண்ணணும், நைட் ஸ்டே எல்லாம் பண்ணி நீ இப்போ பண்ணலாம் வேறு எப்போ பண்ணுவ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் டாக்கியாவை வேகமாக கட்டி பிடிச்சின்னு நீ நீ எதுவும் தப்பான விஷயம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாவை மிரட்டுறான். கே வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே அவங்க எல்லாரும் இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்லம்பர் பார்ட்டி, நம்ம இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்களாம் நைட் சாப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போய் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ சொல்கிறா, என் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது நமக்கு வந்து இன்னும் காஸ்டியூம் மேலே பாக்கி இருக்குது, நம்ம வந்து சீக்கிரமாக இதை முடிச்சாகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா சொல்கிறான். உடனே கொட்டோக்கோ வந்து அடாச்சா என்னடா இது அப்படி சொல்லி வந்து பார்த்தா அவளுக்கு வேலை செய்யறதுக்கு அலுப்பாகுது. உடனே அவள் முதல்ல நம்ம குளிச்சுட்டு வந்துடல அப்படின்னு சொல்லிடுறா. முதல்ல டாக்கியாவை போய் குளிக்க சொல்கிறா. ஆனால் டாக்கியா இல்லை இல்லை முதல்ல நீங்கள் போய் குளிச்சிருங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறா. இதை கேட்டது அவங்க என்ன நாங்கள் குளிக்கும் போது எட்டி பார்க்கலாம் பிளான் பண்ணுறியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோ சொல்கிறா. ஐயோ என்ன கொட்டோக்கோ இது மாதிரிலாம் பேசுகிறா, இதுக்கு மேலே கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லி வந்து டாக்கியா வேகமாக குளிக்கிறதுக்கு வந்துடுறான். இப்போ டாக்கியா குளிச்சு முடிச்சுது, அடுத்துட்டு போய் குடிங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். அப்போ கொட்டோக்கோ கேவை வேகமாக பிடிச்சிக்கிட்டு வா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கே கிட்ட சொல்கிறா. உடனே கேவும் ஓகே சொல்லிடுறா. உடனே அவங்க 2 பேரும் டாக்கியா கிட்ட பார்த்துட்டு, ஹே டாக்கியா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால நீ எதுவும் தப்பாக யோசிக்காத, நீ வந்து எட்டிக்கிட்டே எல்லாம் பார்க்காத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறான். உடனே டாக்கியா இல்லை இல்லை நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேரும் ஒன்றா குளிக்கிறப்போ நம்ம 2 பேரும் இன்னொரு நைட்டு இதுமாதிரி ஸ்டே பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பேசியிருக்கிறாங்க ஜாலியாக. உடனே அது கேவும் ஆமாம் இன்னொரு நாள் வந்து நீங்கள் என் வீட்டில் வாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசுறதெல்லாட்டே டாக்கியா வெளிலேருந்து கேட்டுனுக்கிறான். அவனால வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவனுடைய ஒர்க்கில் கவனம் செலுத்தவும் இல்லையா, அவனுக்கு ஃபுல்லாகவே அந்த கொட்டோக்கோ மேலே தான் இருக்குது. ச்சே நான் இது மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, நான் வந்து ஒரு ஒட்டாக்கு வெறியன், நான் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டு ஃபுல்லாக அனிமையாக தான் இருக்கணும், ஆனால் ஏன் இதுமாரி ஒரு ரொமான்டிக்கான விஷயம்லாம் என் மைண்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி வந்து அவன் செம்மையாக கோவப்படுறான். அவன் மைண்டு ஃபுல்லாகவே இப்போ ரொமான்டிக் ஃபீலிங்காக தான் இருக்குது. அப்போ உடனே லார்டு எடுத்து வந்து அவன்கிட்ட நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிற மாதிரி இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்க்குற எல்லா அனிமே கேரக்டரும் வந்து டாக்கியாவை உற்சாகப்படுத்துகிற மாதிரி அவனுக்கு இருக்குது. உடனே இதை கேட்டுதான் டாக்கியா வந்து செம்ம எக்ஸைட் ஆகிட்டு அவன் ஃபுல்லாக இப்போ ஒரு அனிமே மூடுக்கு போயிட்டு அவனுடைய வேலையை தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ வந்து பார்த்தா ரொம்ப நேரம் ஆனதுனால கொட்டோக்கோ வந்து சீக்கிரமா நம்ம போகலான்னு கூப்பிட்றான். ஆனால் கே வந்து இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வழியாக வந்து அவங்க 2 பேரும் வந்து வேகமாக குளிச்சுட்டு வெளியே வராங்க. அவங்க குளிச்சுட்டு வெளியே வரத பார்த்தோம் டாக்கியாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு. அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா உத்து பார்த்துட்டே இருக்கிறான். நீங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்கிறீங்க அப்படி சொல்கிறான்.
அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கூட டாக்கியா அவங்க 2 பேரையும் வந்து குறு குறுன்னு பார்த்துன்னே இருக்கிறான். அவனால அவங்க பார்க்கறத நிறுத்தவே முடியல. அவன் கண்ணு ஃபுல்லாவே அவங்க மேலயே இருக்குது. எப்பவும் போல இல்லாம நீங்க ரொம்ப வித்தியாசமா செம்ம அழகா இருக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியோ சொல்லுகிறான். கொட்டக்கா அவன, "டேய் அப்படி பார்க்கறதெல்லாம் நிறுத்துடா. நாங்க 2 பேரும் மேக்கப் போடுறதுனால உனக்கு அப்படி தோணுது" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கா. "எங்களுக்கு வந்து ரொம்ப கூச்சமாகுது. நீ வந்து எங்கள பார்க்காத" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உடனே டாக்கியா, "நீங்க மேக்கப் போடலனாலும் ரொம்ப அழகா தான் இருக்கிறீங்க" அப்படின்னு தான் சொல்றான். இத கேட்டதும் அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செம ஷையா இருந்து. இருந்தாலும் அவங்க 2 பேரும் அத வெளில காட்டவும் டாக்கியா மேல வெளில கோவமா இருக்கிற மாரி காட்டுறாங்க. இப்ப வந்து அவங்க வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே 12 ஆயிடுது. இப்போ உடனே நைட்ல அவங்க எல்லாரும் தனித்தனியா படுத்துக்கிறாங்க. ஆனா கொட்டக்காவுக்கு சுத்தமா தூக்கமே வரல. உடனே "நீ முழிச்சிட்டு தான் இருக்கிறியான்னு" கேட்குறா. உடனே அது கேவும், "ஆமா, எனக்கும் சுத்தமா தூக்கமே வரல" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. உடனே அவங்க, "நம்ம போய் டாக்கியாவ டீஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, டோர் பின்னாடி நின்னுன்னு அப்படியே சத்தமே இல்லாம, "ஒட்டாக்கு கூன், ஒட்டாக்கு கூன்" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியாவ கூட்டின்னு இருக்கிறாங்க. ஆனா இந்த சத்தம் அவங்க அண்ணனுக்கு கேட்டு, அவங்க அண்ணன் வந்து வேகமா கழுத்து வந்து திட்டுறான். "ஏய் என்ன உங்களுக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்கிறான். சரி, எப்படியா இருந்தாலும் நீங்க ஒரு ஹைஸ்கூல் பசங்க. நீங்கலாம் இப்படித்தான் பண்ண தான் செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கேம் தெரியல. அத நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் சொல்றான். நான்லாம் நைட் ஸ்டே பண்ணும்போது, யாரு முதல்ல தூங்குறாங்களோ, அவங்க தான் லூசர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கூப்பிடுவோம். நீங்க வேணா அந்த கேம விளையாடி பாருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஐடியா குடுக்குறான். இத கேட்டதும் அவங்களும் ஓகே சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நைட் ஃபுல்லா முழிச்சுட்டே இருக்கணும். யாரு தூங்குறாங்களோ, அவங்க தான் எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெட் கட்டி அவங்களுடைய விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க இந்த கேம இன்னமும் கஷ்டமாக்குறதுக்கு ஒரு போரான ஒரு மூவிய போடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதர் லாங்குவேஜ் மூவிய போட்டு தான் எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் டாக்கியா கிட்ட, "என்ன நீயும் வர்றியா இல்லையான்னு?" கேட்குறாங்க. அதுக்கு வந்து டாக்கியா, "எனக்கு ஓகே தான். ஆனா குனிச்சிரோவ பார்த்தா தான் பயமா இருக்குது" அப்படி சொல்றான். உடனே குனிச்சிரோவும், "பரவால்ல, பரவால்ல. நீ போ" அப்படி சொல்லி வந்து பார்த்தா அவனும் ஒத்துக்கிறான். ஆனா பக்கத்து வீட்ல ஆளுங்க இருக்கிறதுனால, சத்தம்லாம் ரொம்ப போடாம அமைதியா இருக்கணும் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு போயிடுறான். உடனே அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத வந்து குனிச்சிரோ பார்க்குறான். அந்த வயசு இருக்கிறப்போ ரொம்பவும் ஜாலியா இருக்கும். நான் அந்த வயசுல இருக்கிறப்போ ரொம்பவும் ஜாலியாவும் இருந்தேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் நெனச்சுன்னுக்கிறான். இப்ப எல்லாரும் பாப்கார்னு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பரா அந்த படத்த பார்த்துன்னுக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தா செம்ம எக்ஸைட்டா அந்த படத்த பார்த்துன்னுக்கிறாங்க. பொண்ணே கொட்டோக்கோ, டாக்கியா உனக்கு எந்த மாரி பொண்ணுங்கள பிடிக்கும்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறா. உடனே டாக்கியாக்கு ஐய்யய்யோ! என்ன இவங்க இது மாரிலாம் கேட்கறாங்க? அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பேச்ச மாத்துறதுக்கு வேற ஏதோ பேச்ச மாத்துறான். ஆனா உடனே அவங்க 2 பேரும் நிறுத்து. நீ இது மாரிலாம் பேசக்கூடாது. சீக்கிரம் சொல்லு. நீ டேட்டிங் போனா யார சூஸ் பண்ணுவ? நம்ம கிளாஸ்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பத்தி அவன் சொல்றான். உடனே டாக்கியா இல்ல இல்ல எனக்கு பொண்ணுங்க மேலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எனக்கு வந்து அனிமே கேர்ள்ஸ் மேல தான் இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு வந்து அவங்க இல்ல இல்ல நீ கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணியே தான் ஆவணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. இத கேட்டதும் டாக்கியா நான் கண்டிப்பா உங்க 2 பேத்த சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்கூல்ல நான் பேசிட்டு இருக்கிற 2 பேர் நீங்க மட்டும் தான். வேற யாரும் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டதும் அவங்க 2 பேருக்கும் செம்ம ஹாப்பியாயி அவங்க 2 பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு உடனே டாக்கியாவும் அவங்க 2 பேரையும் திருப்பி கேட்குறான். நீங்க 2 பேரும் யார சூஸ் பண்ண போறீங்க? ஆனா கண்டிப்பா அந்த பையன் ஒரு ஒட்டாக்கோவா தான் இருக்கணும். நீங்க சொல்லுங்க எந்த ஒட்டாக்கோவ சூஸ் பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் உடனே அவங்க 2 பேரும், நான் டாக்கியா உன்ன தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. உடனே இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி சொல்லினால அவங்க 3 பேருக்கும் அப்படியே ரொம்ப ஷை ஆயிடுது. இப்போ கொஞ்ச நேரம்லாம் போயிடுது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுது. டாக்கியா பார்க்குறான். இன்னும் நல்லா முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டாக்கியா வந்து செம்மையா ஆச்சரியப்படுறான். உடனே நான் ஒரு நைட் அவுல். நான்லாம் காலைல கிட்டர்மான் பார்க்கறதுக்கோசரம் டிவியில நான் முழிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சொல்லின்னுக்கிறா. உடனே டாக்கியாவும் நானும் அப்படிதான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் இதே ஒரு போட்டியா வச்சுக்கிறாங்க. கேக் வந்து இதெல்லாம் பார்த்து செம்மையா எக்ஸைட் ஆகுறா. ஏன்னா இதுக்கெல்லாமா இவன் இது மாரி போட்டி போடுவா. ஆனாலும் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சுன்னுக்கிறா. அது மட்டும் இல்லாம ஒட்டாக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டாக்குன்றவங்க எப்பவுமே தனியா தான் இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றா. ஆனா கொட்டாக்கு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கொட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தூங்கி வஞ்சின்னுக்கிறா. உடனே அவங்க 2 பேரும் நீ போய் தூங்கு ததா தூங்கிடு அப்படி சொல்றாங்க. உடனே இதை கேட்டதும் கொட்டாக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளு அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் முடிச்சுட்டு அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் போக போக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக்கு தான் தூங்க ஆரம்பிச்சு அவ தூங்கினேங்கிறா. இப்போ கேவும் டாக்கியாவும் மட்டும் தான் அவங்க முழிச்சுன்னுக்குறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு படத்தை மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு யார் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி போயின்னுக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா டாக்கி கேட்குறான். நீ ஏன் இதுமாரி ஒட்டாக்குங்கிறத யார்கிட்டயும் சொல்ல மாட்ற? ஏன் இதுமாரி மறைச்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே அதுக்கு
கே இல்லை இல்லை நான் முதல்ல ஒட்டாக்கவே கிடையாதுடா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவளை திட்டுறா. ஆனாலும் அவள் வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிடுறா. ஆமாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாரும் என்கிட்ட பேசாமல் போயிடுவான்னு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் உண்மையை சொல்கிறா. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கிட்ட மேனை பார்க்க ஆரம்பிச்சது வந்து என்னோட 7th கிரேடில் இருக்கும்போது மட்டும்தான். அப்போ என் கிளாஸில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் பேசினேன். ஆனால் அவங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக எதுவுமே தெரியல. சரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்ற அனிமே பற்றி பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவங்களுக்கு அதிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிட்டர்மான் அதெல்லாம் சின்ன பசங்க பார்க்குற ஷோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா தான் கிட்டர்மான் சின்ன பசங்க பார்க்குற ஷோவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ டார்க்கான விஷயம்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஜாலியாக ஒருத்தவங்க பேசினுக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மற்றவங்கிட்ட சொல்ல முடியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் எப்பவுமே தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா கொட்டக்கோ என் கூட இருக்கும்போதெல்லாம் நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நான் எப்பவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு நீ கிடைச்ச ஒரு கிட்டார்மேன் ஃபேனா எனக்கு உன் கூட பேசுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. உடனே டாக்கியாவும் ஆமாம் எனக்கும் கொட்டாக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவனால தான் எனக்கும் நீ ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்ச அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொட்டாக்குக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 3 பேருமா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் மனசு விட்டு 2 பேரும் பேசுறதுனால இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஒன்று போடுறான் அந்த இடத்துல. இப்போ 10 நாள் காலில் குன்னிச்சுரை வந்து யார் இதில் ஜெயிச்சது பார்க்கலான்னு வந்து பார்த்தா 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 3 பேருமே லூசர் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி சிரிக்கிறான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது.